ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால இன்றைக்கி மட்டன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சிட்டேன். இது வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சமமாக எடுத்து வெட்டியிருக்கிறேன். வாசல் வெட்டியிருக்கிறேன். அது வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல வெங்காயம் வந்துருக்கு. இப்போ 2 சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டனால இஞ்சி பேஸ்ட்லாம் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக எப்படி வறுவல் செய்யலாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் வெவ்வேறு மெத்தடில் செய்வாங்க. நான் சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிக்கு நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் அவிச்சு வச்சுருக்கேன் குக்கரில். இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கிறேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இல்லை, இப்போ தண்ணி இந்த வேக வச்சு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோல மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் மல்லி பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பொடி இந்த சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் தான். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கிறேன். இப்போ இது தேவைக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு. சால்ட்டு போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிட்டு கொஞ்சோட பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோல பெப்பர் பொடி. ஏற்கனவே கொஞ்சம் காரமாக தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். அதனால கொஞ்சோல பெப்பர் போட்டுக்கிறேன். மல்லியை வெட்டி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக குக்கரில் இஞ்சி பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு
மாதிரி இந்த வெங்காயம், பொடி வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி, தக்காளி வதக்கி அதில் இந்த மட்டன் போட்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், எள்ளு போல் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன், சால்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. வறுவல் வந்து நம்ம தேவைக்கு தக்கன காரம், நம்ம எவ்வளோ காரம் சேர்த்துக்கணுமோ அந்த காரம் இருந்தால் தான் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரசத்துக்கு ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சாப்பிட்லாம். ஞாயிற்றுக்கிழமை ரசம் வச்சு மட்டன் வறுவல் வச்சு மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.